இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மலையாள படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். நம்ம பிருத்திவிராஜ் சார் அவருடைய மூவி ட்ரெய்லர் தி கோட் லைஃப், அதாவது ஆடு ஜீவிதம் படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3, 2, 1. अंदर से कोई बाहर ना जा सके, अंदर से कोई बाहर பிருத்திவிராஜ் சார் ना जा सके। ஓ வேற மாதிரி இருக்காரு. செம்ம பிஜிஎம். தி கோட் லைஃப். अंदर से कोई बाहर ना जा सके, செம்மையான ட்ரெய்லராக இருக்குங்க. படம் வந்து மார்ச் 28 ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் வந்து செம்ம ட்ரெய்லராக அழகாக மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு நெளியறது அது எல்லாமே ரொம்ப வேறு மாதிரி இருக்குங்க. ட்ரெய்லரை பார்த்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆகுது ட்ரெய்லரு. பிருத்திவிராஜ் சார் நடந்து வருது, அவர் கண்ணாடி பார்க்குறது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெய்லரு. அதாவது அந்த பாம்பு கூட அந்த மண்ணில் வந்து அவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காங்க. அந்த பாம்பு வந்து வளையிறது எல்லாமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெய்லரு. இந்த படம் தரமான செய்தியாக செய்யும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பிருத்திவிராஜ் சார் பார்க்க வேறு மாதிரி இருக்கார். அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸ்ரீகாந்த் சார் படத்தில் வில்லனாக பண்ணியிருப்பார். அது டக்குன்னு அந்த படம் ஞாபகம் வரல. அந்த படத்தில் அவர் வில்லனாக பண்ணியிருப்பார் பிருத்திவிராஜ் சார். தமிழ் படம் ஸ்ரீகாந்த் சாரோட பயங்கரமான ஒரு இவரா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த படம் பார்த்தேன், மொழி படம் பார்த்தேன். மொழி படத்தில் பிருத்திவிராஜ் சார் வந்து வேறு மாதிரி இருப்பார். அது ரொம்ப வேறு ஃபன்னாக காமெடியாக பிரகாஷ் ராஜ் சாரும் பிருத்திவிராஜ் சாரும் பயங்கரமான அவங்க 2 பேர் சேர்ந்த காமெடி செம்மையாக இருக்கும் மொழி படத்தில். அதுக்கப்புறம் டோட்டலாக இந்த படம் அதாவது ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் இந்த படம்லாம் பார்த்தேன். ஸ்ரீகாந்த் படத்தில் வேறு மாதிரி வில்லனாக இருந்திருப்பார் பிருத்திவிராஜ் சார். இப்போது இந்த படத்தில் 3 டைப் ஆஃபான தம்ப்லைன் ஒன்று பார்த்தேன் நான். இதில் இந்த இந்த படத்துடைய தம்ப்லைன் பார்த்தேன். செம்ம தம்ப்லைனாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோ தம்ப்லைனு. அதாவது மிடில் ஏஜாக இருக்க மாதிரி காட்டுவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஏஜ்ட் பீப்புளாக காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் எல்லாம் ஒரே ஆள் தான், ஆனால் வேறு வேறு கெட்டப்பில் அவர் தோன்றும் போது பரிமாற்றம் செம்மையாக இருக்குங்க. வேறு வேறு பரிமாற்றத்தில் மனுஷன் வேறு மாதிரி இருக்கார் பிருத்திவிராஜ் சார். அவர் வந்து புதுசாக கண்ணாடியை பார்த்தா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ரொம்ப வருஷம் கழித்து அந்த அவருடைய உருவத்தை அவர் பார்க்கும்போது ஒரு இது கொடுக்குறாரு பாருங்களேன். நம்மளாம் இதுன்ற மாதிரியான ஒரு அது நமக்கே ஃபீல் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் செம்மையாக கொடுத்துருக்காரு பிருத்திவிராஜ் சார். அவர் அந்த நடந்து வர்றது, அந்த மண்ணில் விழுறது, அந்த புழுதி எல்லாமே வேறு மாதிரி கட்டியிருக்காங்க. ரகுமான் சார் பிஜிஎம் தரமாக இருக்குங்க, தரமாக இருக்குது. அப்புறம் வந்து ஆட்டுங்க எல்லாமே மொத்தமாக கூட்டமாக போகிறது எல்லாமே பயங்கரமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர்ஸ் வேறு லெவல் எமோஷ்னல் ட்ரெய்லராக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு நாவலை மையமாக வச்சு எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதுவும் எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுன்ற மாதிரி படித்தேன். இப்போ வந்து இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்துட்டேன். செம்மையாக இருக்குது.
பிருத்திவிராஜ் சார் தரமாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அமலா மேம், அமலா பால் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ரஹ்மான் சார் மியூசிக். எனக்கு பிருத்திவிராஜ் சார் தான் இன்னும் அப்படியே இருக்காருங்க. அந்த ஒவ்வொரு ஸ்க்ரீன்லையுமே அவர் அப்படி தெரிகிறாரு. ரொம்ப பயங்கரமாக இருக்குது ட்ரெய்லர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.